ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தங்கமயில் டிஜிகோல்ட் ஸ்கீமை நான் எப்படி யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா, நான் டிஜிகோல்ட் ஆப் வந்து எதுக்கு ஓப்பன் பண்ணேன்னா, நம்ம கையில் இருக்க காசு எவ்வளோ வேணால் வந்து டெய்லி இல்லை மந்த்லி அப்படி கூட பே பண்ணிக்கலாம். ஸோ நம்மகிட்ட 100 ரூபா இருந்தால் கூட அதில் நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் இதை வந்து ஓப்பன் பண்ணதுக்கான மெயின் ரீசனே. இப்போ வந்து நான் அதில் எவ்வளோ வந்து சேவ் பண்ணியிருந்தேன்றதை உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் பர்ச்சேஸ் பண்ண பில்லு. நான் என்ன வாங்கியிருந்தேன்னா 4 கிராம்ஸ்க்கு வந்து லக்ஷ்மி காயின் வாங்கியிருந்தேன். ஸோ அதனால தான் இங்கே மேலே வந்து 22 கேரட் காயின் லக்ஷ்மின்னு போட்டிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறப்போ ஒரு கிராமோட ப்ரைஸ் வந்து 14,720. நான் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி போய் பர்ச்சேஸ் பண்ணதால் என்னோடய ஸ்கீம் வேல்யூ வந்து 11,040 rupees 0.24 தான் நான் வந்து ஒரு கிராமுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிற வேல்யூ. ஸோ இப்போ வந்து ஸ்கீமில் வந்து நான் எவ்வளோ வெயிட் ஆட் பண்ணி வச்சுருந்தேன்னா 3 கிராம்ஸ், அதாவது 3.380 கிராம்ஸ் வந்து நான் ஆட் பண்ணி வச்சுருந்தேன். அன்றைக்கி அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 37,316. இப்போ நான் வந்து 4 கிராம்ஸ் காயின் வாங்கினதால் உங்களுக்கு எக்ஸஸ் வெயிட்னு போட்டிருக்காங்கல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா 0.620 கிராம்ஸ் வந்து அந்த 4 கிராம்ஸ்க்கு எக்ஸஸான வெயிட். அதாவது 3 கிராம்ஸில் வந்து இது கூட இந்த 0.620 கிராம்ஸ் ஆட் பண்ணால் தான் 4 கிராம்ஸ் காயின் எனக்கு கொடுப்பாங்க. ஸோ அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 9,126. இப்போ இதோட வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா காயினுக்கு 1,177, ஹால்மார்க் சார்ஜஸ் 45. இப்போ இதோட பில் வேல்யூ பார்த்தீங்கன்னா 47,665. இது வந்து பிஃபோர் ஜிஎஸ்டி. ஓகேங்களா? இப்போ வந்து ஜிஎஸ்டிலாம் போட்டு அவங்க வந்து ஒரு வேல்யூ போட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 47,665ல் நான் வந்து ஸ்கீமில் சேர்ந்ததால் எனக்கு வந்து பெனிஃபிட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதோட டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா 942.63 தான். ஸோ இதை வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணால் 46,722 வரும். ஸோ இது கூட தான் இப்போ நம்மளுக்கு ஜிஎஸ்டி ஆட் பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்டி 700, எஸ்ஜிஎஸ்டி 700. ஸோ டோட்டல் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 48,124. இப்போ இங்கே கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பீட் அண்ட் டீட்டெயில் கொடுத்துருக்காங்களே, அது பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஆல்ரெடி ஒரு 0.5 கிராம்ஸ்க்கு வந்து காயின் இருந்தது. ஸோ நான் அதையுமே கொடுத்துட்டு தான் நான் 4 கிராம்ஸ் காயின் வாங்கியிருந்தேன். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 7,507 எடுத்திருந்தாங்க அன்றைக்கான ரேட்டுக்கு. ஸோ இப்போ வந்து இது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட் அமௌண்ட்னா ஆல்ரெடி நான் ஸ்கீமில் ஜாயின் பண்ணப்போ 3 கிராம்ஸ்க்கு வந்து 37,316 அமௌண்ட் இருந்தது. அதை போட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்றத நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய டோட்டல் அமௌண்ட் வந்து 47,665. ஸோ இதில் வந்து எனக்கு ஸ்கீம் டிஸ்கவுண்ட்டில் 942 rupees டிஸ்கவுண்ட் பண்ணி டோட்டல் அமௌண்ட் வந்து 46,722. ஸோ இதில் ஜிஎஸ்டிலாம் போட்டு என்னோடய டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 48,124. இப்போ வந்து நான் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணப்போ சேவ் பண்ணியிருந்த 3 கிராம்ஸோட வேல்யூ வந்து 37,316. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 0.5 கிராம்ஸ்க்கு காயின் கொடுத்துருந்தேன். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 7,507. இப்போ இந்த டோட்டல் வேல்யூவில் நான் வச்சுருக்க அந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணால் நான் பேலன்ஸ் அவங்களுக்கு வந்து 3,301 rupees பே பண்ணிவிட்டு நான் என்னோடய 4 கிராம்ஸ் காயின் வந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.